ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாமா? கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படின்னு தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடாயை சூடு பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம்லாம் தாளித்து விட்டுட்டு ஒரு கை நிறைய பூண்டு தட்டி சேர்த்தாச்சு. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பல்லாரி கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். வாழைக்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். ஃப்ரை ஃபிஷ் லவ்வர்ஸ் இருந்தீங்கன்னா, அதாவது என்ன மாதிரி இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி கிடைக்காத சமயத்தில் இப்படி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. அப்படியே கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். தக்காளி வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, ஏன்னா வாழைக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கணும், இல்லைன்னா தக்காளி கொஞ்சம் வேகாமல் நின்றுடும். ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சா. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு புளி லைட்டாக ஊற்றினாலே போதும். தண்ணி எவ்வளோ தேவையோ இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா வீட்டில் மிளகாத்தூள் இருக்கும்ல, குழம்பு மிளகாத்தூள், அதெல்லாம் 1.5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்து அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டோம்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இது வெறும் சாப்பாட்டில் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி தோசை இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சாப்பாட்டுக்கு தான் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு சைடிஷாக என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 2 முட்டையை மிளகு சீரகம்லாம் போட்டு பரட்டி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் குழிப்பணியாரம் செஞ்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.